முக்கியமாக நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு 8 டெம்பரரி செக் போஸ்ட்டை அதுக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு அதில் வந்து இன்னுமே அந்த போஸ்டிங்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மெமோஸையும் நான் யார் டிஎஸ்பிஸ் எல்லாம் யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன். அதாவது அது வந்து 23/2/25 அன்று அந்த மாதிரி 8 டெம்பரரி செக் போஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆஃப் டேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கள்ளச்சாராய விற்பனை வந்து தடுக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் அப்புறம் உங்களுக்கு சப்ளை பண்ண தரேன். கரெக்டாக அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு டைம் வியாபாரம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ், மற்றது எல்லாமே நல்ல இன்க்ரீஸ், நோட்டபிள் இன்க்ரீஸ் அதில் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே நாம் இந்த கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா கேசஸ் கூண்டாஸ் ஆகட்டும், அதே போல அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், போத் எல்என்டோ அதே போல இபிசிஐடி அதாவது பிஇங்க இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். நம்பர் ஆஃப் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டிஎஸ்பியின் குற்றச்சாட்டு தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விளக்கமளித்த காட்சிகளை பார்த்தோம். எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா, அதை ஜாயினிங் இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டோம். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம். இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே எல்லாம் செஞ்சு சரி. இப்போ மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அவர் வந்து ஒரு மிரட்டும் தொழில சொல்லி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் பர்சனலா பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து பிஇவிங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில இன்னுமே ஈடுபட்டு வருகிறாங்க. வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. ஒடிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல பேச தவறான தகவல். சென்னை மனித உரிமை கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயரதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலி இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். அவர் என்ன காரணம் வாலண்டரி ரிட்டர்ன் கொடுத்தாரு? அதை காம்ப்ரமைஸ் காரணம் அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். டிஎஸ்பியோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? டிஎஸ்பியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார். இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க கார் விவகாரத்தில் டிஎஸ்பி சுந்தரேசன் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தான் நடந்து போக வைக்கப்பட்டதாகவும் தன்னை சில டார்கெட் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்.